ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி விலாக். இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு வரலட்சுமி பூஜை விலாக் தான். ஸோ இன்னைக்கு மார்னிங் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா டே ஸ்டார்ட் ஆச்சு. வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு வரலட்சுமி பூஜைக்கு தேவைப்படும் பொருளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் போய் வாங்க போறேன். 6:30 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஒரு சில திங்ஸ் மட்டும் தான் இப்போ வாங்க முடிஞ்சு. ஏன்னா பாதி கடைகள் வந்து ஓப்பன் இல்லல்ல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வர வழியில கொஞ்சம் இளநீர் குடிச்சிட்டு, ஸோ வாங்கிட்டு வந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை படத்தன கிட்ட வச்சுட்டேன். ஸோ கலசம் வச்சு வழிபடலாம்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா முதல் வருடனால வீட்ல இருக்கிற லட்சுமி சிலைக்கும் மற்றும் படத்திற்கு மட்டும் பூஜை பண்ணி வழிபடலாம்ன்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் வருஷம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல மார்க்கெட் போயிட்டு ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்களா, தாம்பூல தட்டுலாம் வந்து வாங்குறதுக்கு வந்து 10 மணிக்கு மேல தான் கடை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ போய்க்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து 8 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ வந்து நான் வந்து ஒரு 10:30 மணிக்கு மேல வந்து மனையில வந்து லட்சுமி அம்மாவ வந்து உட்கார வச்சு நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ணி பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் காலையிலேயே. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு சிம்பிளா முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம், மாமியார், நாத்தனார், அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு 4 பேர வந்து கூப்பிட்டுருக்கேன். ஒரு 7 மணிக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து 6 மணி மேல வந்து அபிஷேகம் பண்ணி குங்குமம் வந்து அர்ச்சனை பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மன ரெடி பண்றதுக்காக கோலம் போட்டு வரலட்சுமி தாயார வந்து 10:30 மணிக்கெல்லாம் அமர்த்திட்டேன். அ அப்புறம் வந்து இன்னைக்கு நெய்வேத்தியமா வந்து வெண்பொங்கல் வச்சு சும்மா சாமி கும்பிட்டுட்டேன் சிம்பிளா. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாவே பார்த்தீங்கன்னா, அ எனக்கு என்னலாம் வந்து எங்க வீட்டு லக்ஷ்மி வந்து எப்படிலாம் வந்து அலங்கரிச்சு வழிபடலாம்னு சொல்லிட்டு தோணுதோ, அப்படிதான் நான் வந்து இன்னைக்கு வரலட்சுமி பூஜை வந்து பண்ணேன். அவங்கள வந்து மனையில உட்கார்ந்து வச்சதுலருந்து, ஈவினிங் வந்து தம்பளம் தர வரைக்கும் சரி, எல்லாமே நான் நினைச்சதுபடி தான் இன்னைக்கு வந்து வீடு ஃபுல்லா சூப்பரா ஆச்சு. ஸோ இப்ப போய் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் 10 மணிக்கு மேல. உதிரி பூ வந்து மார்னிங் இல்ல. ஸோ அது வந்து கதம்பம் பூ இருந்தது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உதிரி பூவும் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ சாமி படத்துக்கு வந்து மற்றும் சிலைகளுக்கெல்லாம் வச்சுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் சாமி கும்பிடணும், அப்படிதான் சாமி கும்பிடணும்னு கிடையாது. நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ, அதெல்லாம் நம்ம வந்து வீட்ல இருக்க உள்ள தெய்வங்களுக்கு பண்ணாவே, அது வந்து திருப்தி ஆயிடும். ஸோ அந்த மாரி தான் நான் வந்து இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். எனக்கு என்னென்ன பண்ணணுமோ, அவங்களுக்கு வந்து தோணுதோ, அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். டேவும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்ஃபில்டா ஆச்சு. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, அழகா விளக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி, சாமிக்கு வந்து நெய்வேத்தியமா வெண்பொங்கல் மட்டும் வச்சுட்டு, நான் அதுக்கப்புறம் சாப்பிடாமலாம் இல்ல, விரதம் இல்ல. சாப்பிட்டேன் தான். ஏன்னா வந்து நான் வந்து பாப்பாக்கு ஃபீட் பண்றதுனால, என்னால வந்து சாப்பிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு பூஜைலாம் பண்ணேன். பாப்பாவ தூங்க வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா, தாம்பூலத்துக்கு தட்டுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இந்த தட்டு தான் வந்து நான் தாம்பூல தட்டா தரப்போறேன். மொத்தம் 7 தட்டு இல்ல. 6 பேருக்கு வந்து குடுக்கணும். ஒரு தட்டு வந்து வரலட்சுமி அம்மாக்கு வந்து வைக்கணும். ஸோ தாம்பூல தட்டு எல்லாமே வந்து என்னென்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, வெத்தல பாக்கு, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, அதுக்கு மட்டும் இல்லாம பூ, வாழைப்பழம், தட்டோட வந்து சேர்த்துக்கணும். தட்டோட பார்த்தீங்கன்னா 9 பொருள் வச்சு இன்னைக்கு என்னால வந்து தாம்பூலம் வந்து ரெடி பண்ணி குடுத்தேன். ஸோ தட்டுக்கு 4 நாளா வந்து ரெடி பண்ணி வச்சேன் வளையல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாசலுக்கு கட்டணுமா தோரணம் வந்து கொஞ்சம் மிச்சம் வந்தது. அத வந்து நான் என்ன பண்ணேன், நாளையிலேயே வந்து ஒரு நூல்ல வந்து கட்டி கட்டி 2 தோரணையும் சேர்த்து ஃபேன் காத்துல விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அதுவே சுத்திக்கிச்சு. சூப்பரா இருந்தது. ஸோ டெக்கரேஷன் வந்து பண்ணிட்டு, பேக்கிரவுண்ட் வந்து டெக்கரேஷன் வந்து இதுவே வச்சு பண்ணிடலாம். ஸோ அழகா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் 4:00 மேல பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை, கேசரி, பாயாசம் வந்து பண்ணேன். ஸோ நெய்வேத்தியமா வந்து சாமிக்கு வந்து படைக்கணும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, தாம்பூல தட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பூவும், வெத்தல பாக்கும் வந்து நான் வைக்கல. ஏன்னா வந்து ஈவினிங்கா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பூ, வெத்தல பாக்குலாம் இப்ப வச்சு முடிச்சேன். ஸோ இன்னைக்கு தாம்பூலத்துல நான் இது மட்டும் தான் குடுத்தேன். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து மருதாணி, கண்மை, அதுக்கப்புறம் சீப்பு, கண்ணாடி அதெல்லாம் வைக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போலாம். எனக்கு வந்து இன்னைக்கு இதுதான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் வருஷம் வந்து இன்னும் சூப்பரா பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இப்போ வந்து ஃபைனலா வந்து இப்படிதான் வந்து எங்க வீட்டு வரலட்சுமி அம்மா வந்து இருந்தாங்க. வீட்டுக்குள்ள ஓகே. பட் வந்து வெளிய வந்து நிலவாசல்ல வந்து கோலம் போடணும்ல. அதனால லட்சுமி பாதம் வந்து வரைஞ்சு விட போறேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு நான் மறுபடியும் குளிச்சுட்டு வந்து, அ நிலவாசல் படியில போயிட்டு பார்த்தீங்கன்னா, 2 நெய் தீபம் வந்து வச்சு விளக்கேத்தணும். ஸோ என்னதான் நம்ம வந்து அழகா கோலம் போட்டாலும், இந்த பாருங்க அந்த செம்மண்ல கூட பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட அச்சு இருக்கும். ஸோ வந்து நம்ம குழந்தை இருக்கிற வீட்ல கோலம்லாம் போட்டு அழகா அப்படியே வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அவங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் விட்டா போதும். வீடியோ எடுக்கும்போது மட்டும் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலைஞ்சிருச்சு.
ஸோ இந்த விஷயம்னு இல்ல. சாமி விஷயமா சரி ஓகே. நம்ம கீழ வச்சு மணையில வச்சு பண்றதா இருந்தாலும், அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து விளையாடறதுக்கு கத்துப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து டாப்பரா மேடையில வந்து ரெடி பண்ணேன் நானு இன்னைக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு விளக்கேற்றி லட்சுமி அம்மனுக்கு வந்து சில பொருட்கள் மூலமா சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணேன். லட்சுமி அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, தாமரை வந்து வாங்கலன்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா, அங்க மனையில பார்த்தீங்கன்னா, வெள்ளை தாமரை வந்து கல்லுல செய்தது வந்து இருந்தது. எங்க நாத்தனார் வந்து நேத்து எனக்கு குடுத்தாங்க. அத வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தாமரை இல்லன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குல, தாமரையில வந்து சில நாணயங்கள் கொட்டி, அதுல வந்து லட்சுமி தாயார வந்து அமர்த்திட்டேன். அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு ஆராதனை பண்ணிட்டு 108 போற்றி சொல்லி குங்குமம் அர்ச்சனையும் பண்ணேன். என்னோட வீட்டுக்கார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தையும் வந்து அவர் கையிலயே வந்து வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை பண்ண குங்குமத்தையும் குடுத்து மற்றும் பாயாசம் வந்து குடிக்க குடுத்தேன். அதுக்கப்புறம் தாம்பூலம் தட்டும், அப்புறம் பேப்பர் பிளேட்ல கேசரியும் வச்சு குடுத்தேன். ஏதோ எனக்கு தெரிந்த முறையில வந்து வரலட்சுமி பூஜை வந்து செஞ்சேன். ஆனா பூஜை வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.